வணக்கம். இப்போ நம்ம அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு வர்றப்ப ஏதாவது ஒரு நல்ல வீடியோ பார்த்தா கொஞ்ச நேரம் அப்படி நிற்கணும் போல தோணும். அப்படி நான் பார்த்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்கிற காலத்தில் வாழ்கிற மிகச்சிறந்த கர்நாடக இசைப்பாடகி யாருன்னு கேட்டிங்கன்னா திருமதி அருணா சாய்ராம் அம்மையார். அவங்க நான் பல இதுகளில் மேடையில் அவங்க பாடுறதை கேட்டிருக்கேன். பாடி முடித்த பிறகு நான் பேசுகிற வரைக்கும் உட்கார்ந்துருந்து அவ்வளவு சந்தோஷமாக சிரித்து கேட்குறதையும் பார்த்துருக்கேன். அவங்க ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருடைய அந்த பாட்டு ஒன்று எடுத்து பாடினாங்க. ஒரு இதில் பாடியிருக்காங்க சங்கீத கச்சேரியில். ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் உங்களுக்கு தெரியும். அவர் தான் அலை பாயுதே பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை பாடினவர் அவர் தான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, 63 நாயன்மார்களுடைய பெயர்கள் வருமாறு ஒரு கீர்த்தனையை பாடியிருக்காருங்க. எனக்கு இதுவரைக்கும் உண்மையிலேயே தெரியாது. 63 நாயன்மார்களுடைய பெயர்கள் எல்லாம் வருமாறு பாடியிருக்கார். 63 நாயன்மார்களையும் இதில் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் பாடியிருக்காரு மட்டும் இல்ல, அதை எடுத்து இவங்க பாடுறாங்க பாருங்க, சபையில அப்படி கரகோஷங்க. எங்க நடந்த நிகழ்ச்சின்னு எனக்கு தெரியல, பார்க்க வியப்பா இருந்தது. சரி, இந்த 63 நாயன்மார்களை பற்றி செய்யல யாரு பாடியிருக்காங்களா? பாடியிருக்காங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சைவ சமய குறவர்களில் ஒருவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு முறை அந்த திருவாரூர் கோயிலுக்குள்ள போறப்ப வாசல்ல சிவனடியார்கள்லாம் உட்கார்ந்தாங்களாம். அவங்கெல்லாம் இவரை வணக்கம் சொல்லிருக்காங்க. இவர் பக்தி பெருக்குள்ள உள்ள போயிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துருச்சு. என்ன வணக்கம் சொல்ற, அவர் வீட்டுக்கு போறாரு, நம்முடைய சிவனடியார் கூட்டத்திலிருந்து இவரை பிறகு தள்ளி வைங்க அப்படின்ட்டாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னார், என்னப்பா இப்படி சொல்றீங்க, அவர் சிவபெருமானத்தானே பார்க்க போறாரு, அப்படி என்றால் சிவபெருமானும் பிறகு அவரையும் தள்ளி வைங்கன்ட்டாங்க. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதெல்லாம் தெரியாமல் உள்ள போறாரு. போன உடனே சிவபெருமானை கூப்பிட்டோடனே, என்ன சுந்தரா, நீ பாட்டுக்கு வாசல் இருக்கு இவங்களை கூப்பிடாம வந்துட்ட, உன்னையே தள்ளி வச்சதுன்னு பார்த்தாலும் என்னையும் தள்ளி வச்சு விட்டாங்க, இப்போ என்ன செய்யறது? ஒன்னும் சிவபெருமானே யோசனை சொன்னார். முதல்ல தொண்டர்களை பாடு, நான் என்ன எப்போ இருக்க வந்தானே, தொண்டர்களை பாடு. அப்ப தாங்க 63 நாயன்மார்களையும் அவர் பாடுறார். தில்லைவாள் அர்ணனர்தம் அடியார்க்கு அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன் அப்படின்னு ஒரு வரியில ஒரு அடியாருடைய வாழ்க்கையை சொல்லிட்டு போறது. ஒரு சில வரியில பாத்தீங்கன்னா 2 பேரை சொல்வார். காரைக்கால் மேரெல்லாம் 2 பேரை சேர்த்து சொல்வார். இந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே எல்லாரும் மகிழ்ந்து இவரை வணங்கினாங்க. எல்லாரும் சிவபெருமானை வணங்கினாங்க. இந்த திருமுறைகள் எல்லாம் சிதம்பரம் கோயில் இருந்தபோது திருமுறை கண்ட சோழனாகிய ராஜராஜ சோழனே அதை போய் தேடி எடுத்து நம்பியாண்டார் நம்பி என்கின்ற அந்த அடியவரை வைத்து தொகுத்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படி தொகுக்கப்பட்ட நூல் தான் இந்த திருமுறைகள் எல்லாம். அவர் என்ன பண்றாருன்னா, திருத்தொண்டர் தொகைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினார்னா, அவர் திருத்தொண்டர் அந்தாதி பாடுறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல இந்த திருத்தொண்டர் தொகையை வச்சுதாங்க 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிழார் பெருமான் மா காதை என்ற பெயரில் பெரிய புராணத்தை பாடியிருக்காருங்க. அந்த ஒவ்வொரு வரியை எடுத்து 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 அப்படியே பாடியிருக்காரு. இப்ப பாருங்க, ஒன்று பலவாக விரிகிற அளவிற்கான செய்தி காலங்காலமாக நிகழ்ந்திருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டில் சுந்தரர் பாட, 11ஆம் திருமுறையில் நம்பியாண்டார் நம்பி பாட, பிறகு அதை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக பாடி முடிக்க, பிற்காலத்தில் ஊத்துக்காடு வேங்கட சுப்பையர் இசையாக பாட, அப்படி இசையாக பாடியதை அருணா சாய்ராம் அவர்கள் வெங்கல குரலில் அற்புதமாக பாடியிருக்கிறார். இந்த எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. ஒரு தொடர்ச்சி எப்போதும் பக்தி தொடர்ச்சியாக நம்மோடு இருக்கிறது. பக்தி பாமாலை எப்போதும் மனம் வீசும் தேனோடு பொருந்தி இருக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். தமிழ் எந்த வடிவத்தில் நாம் பார்த்து படித்தாலும் கேட்டாலும் பாடினாலும் மகிழ்ச்சியை தரும். இதெல்லாம் ஒரு முறை கேட்டு பாருங்க, நம்ம மனதுக்கு இதமாக இருக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க.
அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.